எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு சடங்கு மாதிரி இதை அப்படியே நடத்தி முடிச்சுட்டா உங்க வாழ்க்கை வீணா போயிடும். ஒருவேளை நான் பேசுறது போர் அடிக்கும்னா கூட ஒரு அரை மணி நேரம் இதை கேட்டா ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாறுதல் வரலாம். ஏன்னா எனக்கு வருகிற கடிதங்கள்ல என்றோ என்னுடைய பேச்சை கேட்டு அதன் மூலம் பல உயர்ந்த இடங்களை அடைந்தேன்னு சொல்லி சில பேர் தகவல் சொல்லும் போது ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய தமிழ் பயன்பட்டு இருக்கிறதுன்னு நினைப்பேன். இப்போ ஒரு வினாடிக்கு முன்னாடி நான் பேச வருவதற்கு முன்பாக துணை ஆட்சித்தலைவர் சொன்ன வார்த்தை, உங்கள் பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் என்று ஒரு வார்த்தையை இப்போது சொன்னார். இதன் பிறகு கேட்பதா அல்லது கேட்காமல் இருப்பதா என்பது உங்கள் சௌகரியம். ஒன்று, ஒரு படிப்பை முடித்த பிறகு எவ்வளவு வேலை இருக்கிறது, வேலை வாய்ப்பு இருக்கிறது என்ற பட்டியல் உங்கள எத்தனை பேரிடத்துல இருக்கிறது? எல்லாரும் IAS என்பார்கள், IPS என்பார்கள், IRS என்பார்கள், IFS என்பார்கள். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 நிறைய இருக்கு. அரசு வேலைகள், TNPSC, UP எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எத்தனை விதமான வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷன், ஒரு தெளிவு, ஒரு பார்வை உங்கள எத்தனை பேருக்கு இருக்கு? நாளைக்கு காலையில் நமக்கு சாப்பிட கிடைக்கும் கிடைக்காதுங்கிற வறுமை எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? ஏதோ முடிந்த வரைக்கும் அம்மாவோ அப்பாவோ ஒரு கூலி வேலைக்கு போய் ஒரு வயல்ல ஒரு வரப்புல படாத பாடுபட்டு அதுல இருந்து கிடைக்கிற பணத்தை காட்சி போன கையில உங்க கையில கொடுத்து போய் படிடா கண்ணு அப்படின்னு கொடுத்து இந்த கல்லூரிக்கு அனுப்பின அப்பா அம்மா தாத்தா பாட்டி எத்தனையோ பேர் உங்களுக்கு இருக்கலாம். லைஃப கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏழ்மை என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இங்க இருக்கிற பிள்ளைங்கள்ல பெருவாரியான வீடு முதல் தலைமுறை இந்த மாதிரி கல்லூரி படிப்புக்கு வந்தவர்கள் ஒரு 70% இருப்பீங்க. ஏற்கனவே வீட்டுல டிகிரி வாங்கினவங்க, படிச்சவங்க, வேலைக்கு போனவங்க அப்படிங்கறதெல்லாம் குறைஞ்சு இந்த மாதிரி ஏரியால படிக்க வர்ற பிள்ளைகள் ஒரு 60 அல்லது 70% முதல் தலைமுறை கிராஜுவேட்டா வரக்கூடிய அந்த நிலையில இருப்பீங்க. அதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு தலைவரை பத்தி சொல்றேன். இந்த நாட்டோட பிரதமர் ஒரு தலைவர்கிட்ட சொல்றாரு, அவர் ஊர் வழியா கார் போகுது. ஏங்க உங்க அம்மா இங்க தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா, இந்த ஊர்ல தானே இருக்கிறாங்க. ஆமா, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னாரு. ஒரு பிரதமர், நாட்டோட பிரதமர், உங்க அம்மாவை நான் பார்க்கணும். அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது, நேரம் கிடையாது, வாங்க நம்ம போலாம் அப்படிங்கிறார் அந்த தலைவர். கண்டிப்பா பார்க்கணும். எங்க இருப்பாங்க உங்க அம்மா? அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா? எங்கேயாவது வயக்காட்டுல களை பிடிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது வயக்காட்டுல களை பிடிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேருந்து போய் பாக்குறது? இப்போ அவங்கள எங்கேருந்து போய் தேடுறது அப்படிங்கிறார் இந்த தலைவர். முடியவே முடியாது, நான் உங்க அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஆளை விட்டு தேடி காரை கொண்டு போய் ரோட்ல நிறுத்திட்டு இங்க இருந்து கூப்பிடுறாரு. அவங்க அம்மா பேர் சொல்லி அம்மா அப்படின்னு வயக்காட்ட களை பிடிங்கிட்டு இருந்தா அந்த பெண்மணி அங்கேயாவது ஒடியாடுறாங்க தன் மகனை பார்த்து. அந்த களை பிடுங்கி கொண்டிருந்த தாயினுடைய பெயர் சிவகாமி, அந்த தலைவருடைய பெயர் பெருந்தலைவர் காமராஜர். அவர்கிட்ட கேட்ட பிரதமர் ஜவஹர்லால் நேரு. நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காமராஜர் இருந்த போது வயல்காட்டில் அவருடைய தாயார் களை பிடுங்கி கொண்டிருந்தார். அவர் வெட்கப்பட்டாரா? நம்ம அம்மா வயக்காட்டுல போய் இப்படி ஒரு வேலை செய்யறாளேன்னு அவர் வெட்கப்பட்டாரா? அவங்க அம்மாவை பார்க்கணும்னு பிரதம மந்திரி காத்து இருந்தார். அந்த அம்மா எவ்வளவு இன்னசென்ட் தெரியுமா? நேருவை பார்த்த உடனே பிரதம மந்திரி நேரு எல்லாம் சொன்ன உடனே காமராஜரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லா அம்மாவும் பிள்ளைய பத்தி யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க நேரு கிட்ட. ஐயா, நான் எவ்வளவு சொன்னாலும் இவன் கல்யாணம் கட்டிக்க மாட்டேங்கிறான், நீ சொன்னா கேட்பான்னு சொல்றாங்க, இவனை ஏதாவது ஒரு கல்யாணம் கட்டிக்க சொல்லுங்கய்யா அப்படின்னு.
காமராஜ் சொன்னார், இதுக்கு தான் நான் வேண்டாம்னு சொன்னேன், ஏற்க வண்டியில போலாம் அப்படின்னு புறப்பட்டார். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய தாயோ தகப்பனோ செருப்பு தைக்கிறவராக இருந்தாலும் சரி, வயல் காட்டில் வேலை பார்க்கிறவராக இருந்தாலும் சரி, அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல, பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ற தெளிவு இளம் பிள்ளைகள் காலத்தில் ஆழமாக. நீ எந்த வீட்டில் பிறந்தாய்? ஒரு ஓட்டு வீட்டில் பிறந்தாயா, கூரை வீட்டில் பிறந்தாயா, குப்பத்தில் பிறந்தாயா, எதை பற்றியும் கவலைப்படாது. நீ திட்டமிட்டால், உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினால், நீ விழிப்படைந்தால், அவேர்னஸ், நீ விழிப்படைந்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு தங்க கதவு திறந்திருக்கிறது என்பதை இன்று நீ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையை இழந்துவிடப் போகிறாய் என்பதை தான் உனக்கு நான் நினைவூட்டுகிறேன். இந்த உலகத்தில் வறுமை வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல, படிப்பில்லாத பெற்றோர் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து விட்டு ஆங்கில மீடியத்தில் படிக்க போகிற போது நமக்கு ஆங்கிலம் சரியாக வரவில்லை என்றால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் மேற்கொண்டு நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்வேன் என்று முயற்சி செய்தால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். எனவே இன்று ஒரு மந்திர நாளாக நீ பயன்படுத்து, உன் வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு நெம்புகோலாக இந்த நிமிடத்தை பயன்படுத்தினால் உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள். நான் வாசலில் நுழைகிற போதே வழிகாட்டி என்று ஒரு நூல் வைத்திருந்தார்கள். அது என்ன என்று வாங்கி ஒரு வினாடி எல்லாவற்றையும் புரட்டி பார்த்து விட்டு திரும்ப கொடுத்து விட்டு வந்தேன். அதில் எத்தனை விதமான வேலை வாய்ப்பு, படிப்பு, முன்னுக்கு வருவதற்கான வழி என்பதை எல்லாம் அரசு திரட்டி கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, இப்போது தமிழக அரசு எப்படி மாணவர்களை மாற்றி அமைப்பதற்கு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டில் சிலர் மட்டும்தான் படிக்கலாம், சிலர் மட்டும்தான் பதவி பெறலாம், சிலர் மட்டும்தான் உயர் நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கு போனாலும் சிலர் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இருந்த ஒரு மோசமான வாழ்க்கையை மாற்றி எந்த ஜாதியில் பிறந்தவனும் படிக்கலாம், முன்னேறலாம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது இப்போது இருக்கிற அரசு என்பதை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண வேலை அல்ல. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மெடிக்கல் கல்லூரியிலே மாணவர்கள் தேர்வு நடக்கிறது. இந்த தியாகராய நகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கிற இடம். எதை எப்படி சொன்னா புரியும்னு அப்படிதான் சொல்லணும். அந்த டி நகர்ல அந்த பனகல் பார்க், அந்த பனகல் மகாராஜா பதவியில் இருந்தார், அந்த தியாகராயர் அவர் பதவியில் இருந்தார். அதெல்லாம் ஒரு பொற்காலம். அப்ப ஒரு அப்ளிகேஷன் மெடிக்கல் காலேஜ்ல தமிழ்நாட்டில இருந்து பிள்ளைங்களை இந்தியாவில, அப்ப மதராஸ் மாகாணம், அதுக்கு பசங்க படிச்சு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன்ல குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? செலக்ஷனுக்கு மார்க்ல ஒரு 50 மார்க் நீங்க வாங்கணும் இன்டர்வியூல அப்படின்னா 5 மார்க் எதுக்கு தெரியுமா? சமஸ்கிருதம் படிச்சிருந்தா 5 மார்க், சமஸ்கிருதம் படிச்சிருந்தா 5 மார்க். அது என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது விளங்குச்சா? இந்த உலகத்துல ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பின்தள்ளப்பட்ட ஜாதியில பிறந்த யாருக்காவது சமஸ்கிருதம் தெரியுமா? அப்ப 5 மார்க் சமஸ்கிருதம் தெரிஞ்சவனுக்கு போடுவான்னா என்ன அர்த்தம்? அந்த 5 மார்க் சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் மட்டுமே வாங்குவான், மற்ற ஜாதியில இருக்கிறவன் படிக்க வர முடியாது என்று சூழ்ச்சியாக வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இதை மாற்றி சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவ படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? தூக்கி எறி, சமஸ்கிருதத்திற்கும் மருத்துவ படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, 5 மார்க் என்பதை மாற்று என்று மாற்றினார்கள். என்ற குறிப்பு, ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே படிக்க முடியும் என்பதை மாற்றி எல்லா மக்களும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதால் தான் இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் எல்லா ஜாதி டாக்டர்களும் படித்துக் கொண்டு வேலை பார்க்க முடிகிறது. இந்த போராட்டங்கள், இதற்கு உங்கள் முன்னோர் கொடுத்த விலை, நாம் அழிந்த அழிவு, நாம் ஒடுக்கப்பட்ட அந்த வேதனை, இவை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என் பேர பிள்ளைகள் வயதில் இருக்கிறவர்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் பொறுப்பாகவும் இருங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன்.
மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் பொறுப்பற்றவராக இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. மகிழ்ச்சியோடு இருங்கள், பொறுப்புள்ளவராகவும் இருங்கள்.